Hi guys, welcome to Madly Miss. Hope you all are doing very good. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் இந்த vlogல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் தேன்குழல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். முடிஞ்ச வர வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எப்படி செஞ்சு முடிக்கிறதுன்னு எல்லாமே புரியும். ஸோ வாங்க இந்த சூப்பரான பலகாரத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நாங்கள் இன்க்ரீடியண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்காக ஓவர் நைட் ஊற வச்சு உளுந்து 200 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூடவே 350 கிராம் சுகர், அதே போல் 250 கிராம் நான் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். 500 ml நல்ல கட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸாக நீங்கள் பிளெண்டரில் உங்களோட உளுந்தை ஆட் பண்ணி கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்க போகிறீங்க. சின்ன நரநரப்பு தன்மை கூட இல்லாமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்குங்க. அப்போ தான் இந்த டெசர்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உளுந்தை ஆட் பண்ணி பாலை ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து அதை ஒரு பவுலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸாக இருக்கிறத வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ பிளெண்டர் கப்பில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அதை இன்னொரு தடவை நல்லா பிளெண்ட் பண்ணி அதை இதோடு சேர்த்துக்குங்க. பட் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது நாங்கள் சரியான பதத்தில் செஞ்சு எடுத்ததா உடஞ்சி வராமல் நாங்கள் செய்ய போகிற தேன்குழல் உடையாமல் சரியான பதத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி மாவை நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நாங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. இது நீங்கள் சரியாக இந்த பேட்டர்னை செய்யணும். எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் அரிசி மாவு போடணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால் போடணும், அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். நீங்கள் எட் அ டைமில் பாலை ஃபுல்லாக ஆட் பண்ணிடவும் கூடாது. அதே மாதிரி நீங்கள் எட் அ டைமில் அரிசி மாவை நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிடவும் கூடாது. ஏன்னா இந்த ப்ராசஸில் தான் இருக்குது உங்களோட தேன்குழல் சரியாக வர்றதுக்கு. சம்டைம் வந்து தேன்குழல் வந்து ஹார்டாக வரும். சம்டைம் நீங்கள் வந்து பேனில் வந்து எண்ணெயில் ஊற்றும் போது அது உடஞ்சி வரும். அப்படி இல்லாட்டி சம்டைம் வந்து பொங்கி அந்த நீங்கள் நிறைய தேன்குழலில் பார்த்துப்பீங்க பொங்கி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகுறது வந்து இந்த மாவு செஞ்செடுக்கிற ப்ராசஸில் தான் ஆகும். ஸோ நீங்கள் பாலையும் வந்து அட் அ டைமில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதோட கன்சிஸ்டன்சியை சரியாக செஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கும் ஊற்றும் போது லேசியாக ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ப்ராசஸை சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பிகினராக இருந்தாலுமே இதை சரியாக செஞ்சு எடுத்துடலாம். பட் நீங்கள் செய்கிற ப்ராசஸை சரியாக செஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், சின்ன வேலை. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே சைடில் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி வந்திருக்குது அப்படின்னு. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்திருக்குது. ஸோ உங்களோட எல்லா அரிசி மாவையுமே கொஞ்சமாக ஆட் பண்ணி அது கூடவே பாலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி guys இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சரியா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாலை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் அந்த பாலை வேறு ஒரு தேவைக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் பால் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா எங்களோட கன்சிஸ்டன்சி சரியாயிடுச்சுன்னா நீங்கள் பாலை ஆட் பண்ணணும்னு இல்லை. ஸோ பாருங்கள் இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் உங்களோட மாவு இருக்கணும். நீங்கள் ஸ்பூனால் அள்ளி எடுக்கும்போது அது வார மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பேனில் ஓடாத அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மாவை செஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ மாவை அழகாக இப்படி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாவை நீங்கள் ஒரு 1.5 hour மூடி வச்சுடுங்க. 1.5 hour கூட நீங்கள் இதை பொங்க விட்டுட வேண்டாம். தேன்குழலில் நார்மலாக பொங்கி வரும். நீங்கள் 1.5 hour மேலே வச்சா தான் அப்படி ஆகும். ஸோ 100 ml பால் எனக்கு பேலன்ஸ் ஆகிடுச்சு, நான் அதை யூஸ் பண்ணலை. ஸோ 1.5 hour போகிறோம். இதை நல்லா பொங்க வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் எங்களோட சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்குவோம். நீங்கள் ஒரு பேனை ஹீட் பண்ணி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டுக்கு சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 cup அளவு சுகரை முதலாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் அதில். ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா சுகர் சிரப்புக்கு வந்து கலர் எடுத்துக்க போகிறோம்.
உங்களுக்கு கருப்பட்டி இருந்துச்சு அப்படி இல்லாட்டி பொல் பண்ணி அந்த பானி கூட எடுத்துக்கலாம். பட் அது அஃபோர்டபுள் இல்லாதவங்களுக்கு இது சுகர் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். அதனால தான் நான் சுகர் சிரப் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கலர் வர்றதுக்கு இதுதான் டிப்பு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்பூன் போடாமல் நல்லா சட்டியை ரொட்டேட் பண்ணி விட்டுடுங்க. இது ஃபுல்லாகவே நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே மெல்ட் ஆகி நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா 350 ml கொதிக்கிற ஹாட் வாட்டரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எல்லாம் ஃபுல்லாகவே கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பேலன்ஸ் சுகர் அதையும் ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு தடவை. ஸோ சுகர் எல்லாமே ஃபுல்லாகவே டிசால்வ் ஆகி வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நல்லா எல்லாமே டிசால்வ் ஆகி நல்லா பப்ளியாக வரும். இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு 1 டீஸ்பூன் அளவு லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் ஏன் சேர்க்குறதுனா உங்களோட சுகர் வந்து கல்லாகிறத அது வந்து லேட் பண்ணும். ஸோ நல்லா லெமனை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு அடுப்பில் நல்ல லோ ஃப்ளேமில் ஆகவே குறைச்சி ஃப்ளேமை வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க. பானி இன்னொரு அடுப்பில் கொதிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ அடுத்ததான் நாங்கள் மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். மாவுக்கு நான் இந்த மாதிரி கேக் ஐசிங் பண்ணுற பைப்பிங் பேக் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது தான் எடுக்கணும்னு இல்லை, இது இல்லாட்டியும் பரவாயில்ல. பாட்டிலில் ஊற்றி பாட்டில் மூடியில் ஒரு ஹோல் போட்டு அதான் ஒரு ஓட்டை போட்டு அப்படியும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஷாப்பிங் பேக் வேறு ஏதாச்சும் பிளாஸ்டிக் பேக்கும் எடுத்துக்கலாம். பட் வந்து ஷோ பண்ணிக்கோங்க, அதோட கார்னர்ஸ் வந்து இந்த மாதிரி கூர்மையாக இருக்கணும், புளிஞ்சு எடுக்கிற மாதிரி. ஸோ மாவை இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணிவிட்டு உங்களோட பேனில் ஆயிலை ஊற்றி நல்லா ஹாட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கணும் ஆயில். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும். அது அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக வரும். ஆயில் நல்லா ஹாட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இந்த மாதிரி அழகாக பைப்பிங் பேக்கை கிட்ட வச்சு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் அழகாக புளிஞ்சு விட்டுடுங்க. ஒரு கையால் நீங்கள் புளிங்க, மற்ற கையால் கம்பி மாதிரி இல்லாட்டி குச்சி மாதிரி இந்த மாதிரி நீட்டமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அட் அ டைமில் எல்லாம் ஊற்றும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டி வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு நீங்கள் விலக்கி விட்டுட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் அழகாக புளிஞ்சு விட்டுடுங்க. ஸோ ஃப்ளேமை நீங்கள் ஹையில் வச்சு இதை புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சே வைங்க. ஏன்னா நீங்கள் ஒரே அடிக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் அது பேர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃப்ளேமையுமே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இதை அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கலரே சூப்பராக வந்திருக்கு. இந்த கலரில் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே இதை வேறொரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. ஷிஃப்ட் பண்ணதை நீங்கள் பானியில் ஆட் பண்ணிவிடுங்க. தேன் குழலுமே சுட நீங்கள் பானியில் போட்டுடணும். தேன் குழலும் சூடாக இருக்கும், பானியுமே லோ ஃப்ளேமில் கொதிச்சிட்டு இருக்கும். அப்போ தான் இது நல்ல பானிக்கு ஊறி வரும். நார்மலாக தேன் குழல் வந்து வெளியே ஷாப்ஸ்லாம் அப்படி தான் செய்வாங்க. ஸோ இப்போ நாங்கள் அடுத்த செட்டை அழகாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் ஆயிலுக்கும் பைப்பிங் பேகுக்கு ஒரு சின்ன கேப் தான் வச்சுருப்பேன். அந்த மாதிரி போடும்போது தான் இது அழகாக உடையாமல் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஸோ நீங்களுமே சரியான அந்த தூரத்தை மெயின்டைன் பண்ணிக்குங்க. ஸோ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. 2 சைடுமே நல்லா ஈவனாக ஈக்குவலாக அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதை விட கூட போடலுன்னா ஒரு 4 மாதிரி நீங்கள் அட் அ டைமில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ப்ரொசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நான் வந்து உங்களுக்கு பேனில் புளியிற ப்ரொசஸ் தான் காட்டியிருப்பேன். நான் ஃப்ரை பண்ணி ஆல்ரெடி எல்லாத்தையுமே பானியில் தான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பார்ட் கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால உங்களுக்கு நான் நிறைய அந்த பாட்டை தான் காட்டியிருக்கேன் வீடியோவில். ஸோ உங்களோட எல்லா தேன்குழலையுமே அழகாக இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கிற பானியில் பொரிச்சதுக்கப்புறமா எடுத்து போட்டு நல்லா 2 சைடுமே ஈவனாக ஈக்குவலாக பெரட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா ஊறி தேன்குழல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அப்புறம் எண்ட் ஆஃப் த ப்ராசஸாக பானி பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பானி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேன்குழலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் கைஸ், இதுதான் ஃபைனல் லுக்கு. நான் என்னோட தேன்குழல் எல்லாத்தையுமே சுகர் சிரப்பில்
நல்லா போட்டு எடுத்து நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது. வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்கு சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் எந்த சேனலில் நான் உங்களை சந்திக்கும் வரை until then take care, bye bye.